கூலி படத்துல கல்லீஷா ரோல்ல நடிச்ச உபேந்திரா கன்னட இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய டைரக்டர் பிளஸ் ஆக்டர். அவருடைய படங்கள் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். படத்தோட ஆரம்பத்துல நிறைய இர்ரெலவென்ட் சீன்ஸ் வச்சுட்டு அதை பின்னாடி கனெக்ட் பண்ணி அற்புதமா ஸ்கிரீன் பிளேல ஒரு விளையாட்டு காட்டுறவர் தான் இந்த உபேந்திரா. இவருடைய படங்களான ஓம், உபேந்திரா, சூப்பர், இப்ப ரீசெண்டா வந்த யூஐ வரைக்கும் எல்லாமே வித்தியாசமான படங்கள் தான். இவருடைய பெரிய ஃபேனா இருந்துட்டு இவர் கூட ஒரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சவர் தான் ரவி கவுடா. அவர் நடிச்சு டைரக்ட் பண்ணி லாஸ்ட் இயர் எண்ட்ல ரிலீஸ் ஆன ஐ எம் காட் படத்துல உபேந்திரா படங்களுடைய ஹெவி இன்ஸ்பிரேஷனா நீங்க பார்க்கலாம். அவர் இதுக்கு முன்னாடி வாஜா அப்படிங்கிற மாதிரி படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல அவருடைய ஆக்டிங் ஸ்டைல்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. இந்த படத்துடைய கதைன்னா ஹீரோ ரவி ஒரு காலேஜ்ல படிக்கிறார். காலேஜ்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் அதே காலேஜ்ல நிறைய அடாவடித்தனமும் ரவுடித்தனமும் பண்ணிட்டு டீச்சர்ஸ்க்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாரு. அதே காலேஜ்ல இவர் பண்ற ரவுடித்தனங்களை பிடிச்சு போய் ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க. அதே டைம்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பெண்களை ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ணிட்டு வராரு. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ரவிசங்கர் இன்ஸ்பெக்டரா வராரு. இந்த ரெண்டு கதைகளும் ஒரு மைய புள்ளியில இணையுது. அதுதான் இந்த படத்துடைய ட்விஸ்ட். உபேந்திரா படங்கள் அளவுக்கு ரொம்ப இன்டெலெக்சுவலா இல்லாட்டி கூட இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ச். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் ரிப்பீட்டடாகவும் லாங்காகவும் நம்ம பொறுமையை கொஞ்சம் சோதிக்க தான் செய்யும். பட் செகண்ட் ஹாஃப்க்கு மேல இந்த படத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருக்கு. இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்டா எனக்கு பட்டது இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே. நிறையவங்க ஜட்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கிரீன் பிளே ட்விஸ்ட் இருந்தாலும் டைம் லைன் வச்சு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் ஹீரோ ரவி, இன்ஸ்பெக்டரா வரக்கூடிய ரவிசங்கர், ஹீரோவோட அப்பாவா வரக்கூடிய அவினாஷ், இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஜனீஷ் லோக்நாத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சாங்ஸும் இந்த படத்துக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு. படத்துடைய பெரிய மைனஸ் பாயிண்டா எனக்கு பட்டது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளஸ் இந்த படத்துல நடிச்ச நிறைய ஆக்டர்ஸ் உடைய அமெச்சூர் ஆக்டிங். ஹீரோட அப்பா இன்ஸ்பெக்டர் ரோலை தவிர மத்த எல்லாருடைய ஆக்டிங்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரன் டைம் இன்னொரு மைனஸ் பாயிண்ட். படம் சொல்ற மெசேஜ்னு சில விஷயங்களை எடுக்க முடியாட்டியும் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே பேட்டர்னுக்காக இது ஒன் டைமான டீசென்டான வாட்ச். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட சன் நெக்ஸ்ட் OTT அவைலபிளா இருக்கு. விருப்பம் இருக்கவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.